என் திருமணம் ஒரு இளம் அழகான பெண்ணுடன் நடந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் திருமணத்துக்கு 2 மாதத்துக்கு பிறகு நான் சம்பாதிக்க ஒரு தனியார் வேலைக்காக துபாய்க்கு செல்ல வேண்டியிருந்தது. அவள் மிகவும் அழுதாள். போகாதே என்று சொன்னாள். அவள் பயந்து விட்டது போல் உணர்ந்தேன். நான் ஏன் பயந்தாய் என்று கேட்டேன். அவள் பதறி போய்விட்டாள். நான் துபாய்க்கு போவது அவசியமாக இருந்தது. நான் போய்விட்டேன். ஆனால் அவள் என்னுடன் பேசவில்லை. 4 மாதத்துக்கு பிறகு கோபத்துடன் இந்தியாவுக்கு திரும்பினேன். அவளுடைய மனதை சரி பண்ணுவேன் என்று நினைத்து என் வீட்டுக்கு வந்து பார்த்தேன். வீட்டில் பூட்டு போட்டிருந்தது. நான் ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் அண்டையவர்களிடம் என் மனைவி மற்றும் வீட்டார் எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டேன். இன்னும் நான் கேட்டுக்கொண்டிருந்த போது வீட்டின் உள்ளே இருந்து லேசான மெல்லிய சத்தம் கேட்டது. நான் உடனே பூட்டை உடைத்தேன். உள்ளே சென்றபோது நான் கண்ட காட்சி என் கண்களை அகல திறந்து விட்டது. நான் திரும்பி செல்லவிருந்த போது என் இதயத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை ஏற்பட்டது. நான் இங்கே எதையோ விட்டு செல்வது போல் உணர்ந்தேன். நான் இங்கிருந்து செல்லக்கூடாது. நான் பதற்றத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தேன். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி விட்டார்கள். நான் துபாயில் இருந்து திரும்பி வந்தேன் என்று தெரிந்ததும் அனைவரும் என்னை பார்க்க வந்தார்கள். ஆனால் அவர்கள் வாசலை சுட்டி காட்டி சொன்னார்கள், நீங்கள் போன 2 மாதத்திற்கு பிறகு இங்கே பூட்டு போடப்பட்டது. அதன் பிறகு இந்த வீட்டிற்கு யாரும் உள்ளே வருவதையோ வெளியே போவதையோ நாங்கள் பார்க்கவில்லை. உங்கள் மனைவி எங்கே போனாள் என்று தெரியவில்லை. இந்த கதைகளை கேட்டதும் என் உடலில் உள்ள முடிகள் சிலிர்த்து நின்றன. ஆனால் நான் நிதானத்துடன் நின்றேன். என் மனதில் என் மனைவிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று தெரியவில்லையே என்ற சிந்தனையும் ஓடிக்கொண்டிருந்தது. நான் என் அம்மா வீட்டுக்கு சென்ற போது என் அம்மாவும் வருத்தம் தெரிவித்தார். அவர் சொன்னார், நீ போன பிறகு நான் ஆர்த்தியிடம் என்னிடம் வந்து இரு என்று சொன்னேன். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். ஆரம்பத்தில் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நீ எப்படி தனியாக இருப்பாய் என்று வற்புறுத்தியும் பார்த்தேன். ஆனால் அவள் தன் பேச்சில் பிடிவாதமாக இருந்தாள். இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டே இருந்தாள். அதனால் நான் வற்புறுத்தவில்லை. ஒரு வாரம் கழித்து சென்று பார்த்தபோது உன் வீடு பூட்டப்பட்டிருந்தது. நான் மக்களிடம் விசாரித்தேன். அவர்களுக்கும் எதுவும் தெரியவில்லை. நான் இந்த கதைகளை கேட்க கேட்க இன்னும் அதிகமாக வருத்தப்பட்டு போனேன். அம்மா என்னை தேற்றினார். சரி, பரவாயில்லை, அவள் கிடைத்து விடுவாள். ஒருவேளை கிடைக்கவில்லை என்றாலும் அவளாகத்தான் விட்டு சென்றிருப்பாள். அவளுக்காக உன்னையே நீ வருத்தி கொள்ளாதே, அமைதியாக இரு. நான் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்க சென்றேன். சிறிது நேர முயற்சிக்கு பிறகு தூக்கமும் வந்தது. எவ்வளவு நேரம் நான் அப்படியே தூங்கினேன் என்று தெரியவில்லை. திடீரென்று எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. ஆர்த்தி என் கனவில் இருந்தாள். அவள் மிகவும் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். அவள் சொன்னாள், சஞ்சய், நீ செய்தது சரியில்லை. என்னை அரக்கர்கள் கையில் ஒப்படைத்து விட்டு போய்விட்டாய். அவர்கள் என்னை மிருகங்களைப் போல நடத்துகிறார்கள். சஞ்சய், நீ எங்கே இருக்கிறாய்? கடவுளின் பெயரால் என்னை காப்பாற்று. இதை கூறி அவள் சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தாள். நான் அவளை ஆறுதல் படுத்த அருகில் சென்ற போது என் கனவு கலைந்தது. நான் சத்தமாக ஆர்த்தியை அழைத்தேன். ஆனால் அவள் என் கனவில் மட்டுமே இருந்தாள், உண்மையில் இல்லை. நான் குழப்பமடைந்து இங்கும் அங்கும் பார்க்க ஆரம்பித்தேன். நான் என் அறையில் படுக்கையில் இருப்பதை கண்டேன். உடனே எழுந்து ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்தேன். அதன் பிறகு நான் மொபைலை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். எங்கே போவது, எங்கே போகக்கூடாது என்று எனக்கு புரியவில்லை. அமைதியின்மை காரணமாக மீண்டும் என் பழைய வீட்டுக்கு திரும்பி வந்தேன். பூட்டு இன்னும் அப்படியே தான் இருந்தது. ஆனால் இப்போது அது லேசாக துருபிடித்திருந்தது. அந்த பூட்டுக்கான சாவி என்னிடம் இருந்தது. நான் சாவியால் பூட்டை திறந்த போது வீடு முழுவதும் வெறிச்சோடி ஆள் ஆரவமின்றி கிடந்தது. நான் உள்ளே சென்ற போது எல்லா அறைகளும் பூட்டப்பட்டிருந்தன. அவற்றை திறந்து பார்த்த போது எல்லாம் சிதறி கிடந்தன. ஆர்த்தியின் துணிகள், மேக்கப் பொருட்கள் டிரெஸ்ஸிங் டேபிளில் அப்படியே கிடந்தன. அவள் இப்போதுதான் அலங்காரம் செய்து கொண்டு எங்கோ போயிருப்பதை போல. அவளுடைய துணிகளும் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. நான் சமையல் அறைக்கு சென்றேன். அங்கே ஏதோ ஒரு சமையல் அடுப்பில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது அதில் இருந்து அழுகிய துர்நாற்றம் வந்தது. தண்ணீர் குவளை பயன்படுத்திய டீ பாத்திரங்கள். நான் பார்க்க பார்க்க ஒரு விசித்திரமான பதற்றம் ஏற்பட்டது. வீடு முழுவதும் யாரோ ஒருவர் வெறும் 5 நிமிடங்களுக்கு வெளியே சென்று விட்டு பிறகு ஒருபோதும் திரும்பி வராதது போல் இருந்தது. நான் அங்கேயே நின்று ஆர்த்தியின் அம்மாவுக்கு போன் செய்தேன். அவர் அழ ஆரம்பித்து விட்டார். அவர் சொன்னார், உங்களுடன் எங்கள் மகளுக்கு திருமணம் செய்து வைத்தோம்.
ஆனால் அவள் அந்த வீட்டை விட்டு சென்றதிலிருந்து நீ எல்லா உறவுகளையும் முறித்து கொண்டாய். நான் உடனே சொன்னேன், ஆண்டி, நான் இதை கூறத்தான் உங்களிடம் பேசினேன். ஆனால் அவர் என் பேச்சை குறுக்கிட்டு 2 மாதங்களுக்கு முன்பு அவள் அந்நியரை போல போன் செய்து நான் துபாய்க்கு செல்வதாகவும் இனி தொடர்பு கொள்ள முடியுமா இல்லையா என்று தெரியவில்லை என்றும் சொன்னாள். நான் உடனே கேட்டேன், ஏன் தொடர்பு கொள்ள முடியாது? அதற்கு அவள் அழுது கொண்டே, அம்மா, சஞ்சய் ரொம்ப கோபக்காரர் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்து விட்டாள். இன்று நீ எனக்கு போன் செய்கிறாய். நான் இப்போது சிரமத்தில் இருக்கிறேன். தன் மகளை என்னுடன் திருமணம் செய்து கொடுத்ததற்காக அவர் அழுது கொண்டிருந்தார். ஆனால் நான் திகைப்படைந்து குடும்பத்துடன் அவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் ஆர்த்தியை துபாய்க்கு அழைக்கவும் இல்லை. அவள் தன் குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று நான் ஒருபோதும் தடுக்கவும் இல்லை. உண்மையில் நான் இந்த விஷயத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. மாறாக திருமணத்தின் ஆரம்ப நாட்களில் நான் அடிக்கடி அவளிடம், இன்று உன் பிறந்த வீட்டில் பேசினாயா என்று கேட்பேன். அவள் இல்லை என்று சொன்னால் நான் என் அருகில் அமர வைத்து அவளை போன் செய்ய வைப்பேன். அப்படியானால் அவள் தன் பிறந்த வீட்டில் இல்லை என்றால் எங்கே போயிருக்க முடியும்? இந்த விஷயம் எனக்கு மிகவும் கவலையை அளித்தது. நான் போனை துண்டித்து விட்டு மேலும் 1-2 தெரிந்தவர்களுக்கு போன் செய்தேன். ஆனால் அவர்களும் என் மனைவி பற்றி எதுவும் தெரியாது என்று மறுத்து விட்டார்கள். நான் அங்கேயே கட்டிலில் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு எழுந்தேன். ஆனால் அங்கே எனக்கு என்ன கிடைத்திருக்க வேண்டும்? ஆர்த்தி அங்கேயே எங்கோ இருப்பது போன்ற ஒரு விசித்திரமான உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஆனால் நான் வீடு முழுவதும் தேடி பார்த்து விட்டேன். அவள் எங்கும் இல்லை. ஆனால் அவளுடைய நறுமணமும் அந்த உணர்வும் என்னை அங்கிருந்து போக விடாமல் தடுத்தது. மேலும் சிறிது நேரம் அங்கேயே தங்கிய பிறகு நான் மெதுவாக வெளியே வந்தேன். இப்போது என் இலக்கு அருகில் உள்ள காவல் நிலையத்தை நோக்கியது. அங்கே நான் ஆர்த்தி காணாமல் போனதை பற்றி தகவல் கொடுத்தேன். அவர்கள் புகாரை எழுதி கொண்டார்கள். ஆனால் எனக்கு நம்பிக்கை அளிக்கும் பதில் எதுவும் தரவில்லை. அவர்களை பொறுத்தவரை பெண் காணாமல் போய் நீண்ட காலம் ஆகிவிட்டது. இப்போது அவளை கடத்தியவர் அல்லது அவள் போக விரும்பிய இடம் எதுவோ அவள் அங்கே போயிருப்பாள். நீங்கள் இந்த புகாரை காணாமல் போன 24 மணி நேரத்திற்குள் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக இருந்து விட்டீர்கள். இப்போது நாங்கள் எந்த உத்தரவாதமும் தர முடியாது. ஆம், உங்கள் மனைவியை தேட முயற்சி நிச்சயமாக செய்வோம். நான் அங்கேயும் மனசோர்வுடன் வெளியே வந்தேன். வெளியே பார்த்தபோது ஒரு இடத்தில் பெரிய கூட்டம் இருந்தது. மக்கள் அங்கே நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை ஏதோ ஒரு சாமியார் நகரத்திற்கு புதிதாக வந்திருக்கலாம். மேலும் அவர் தனது பேச்சின் காரணமாக பிரபலமாகி இருக்கலாம். நான் தலையை உதறிவிட்டு அங்கிருந்து செல்ல நினைத்தேன். அப்போது ஒரு மனிதனின் பேச்சு என் காதுகளில் விழுந்தது. அடேங்கப்பா, நான் அந்த சாமியாருக்கு இலவச உணவு கொடுத்ததிலிருந்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் இன்று தீர்ந்து விட்டன. இப்போது எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை தான். அவர் எனக்காகவும் ஏதாவது சொல்ல வேண்டும். என் பெரிய சிக்கல்களும் தீர்ந்துவிடும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் ஆச்சரியத்துடன் அங்கு 2 பெண்களை பார்த்தேன். அவர்கள் எந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த பிரார்த்தனையை அவர்கள் வீட்டில் அமர்ந்து செய்திருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு காரணம் இல்லாமல் உணவு மற்றும் காணிக்கை கொடுக்கும் சூழ்நிலை வந்திருக்காது. மக்கள் மூட நம்பிக்கையின் வலையில் சிக்கி இருந்தார்கள் என்பது தெளிவாக தெரிந்தது. நான் தலையை உதறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டேன். எல்லாவற்றிலும் விரக்தி அடைந்திருந்தேன். என் மனைவி கிடைப்பதற்காக கடவுளிடம் அழுது கொண்டே பிரார்த்தனை செய்தேன். அவளுக்கு நிச்சயம் ஏதோ விபத்து நடந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்பினேன். அவள் என்னை அப்படி ஏமாற்ற முடியாது. என் அம்மா தான் பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைத்தார். எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. திருமணம் முடிந்த உடனேயே எனக்கு துபாயில் வேலை கிடைத்தது. என் அம்மாவுக்கு இது தெரிந்த போது அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆர்த்தி அழ ஆரம்பித்தாள். நான் அவளை அமைதிப்படுத்திய போது அவள் மென்மையாக சொன்னாள், நீங்கள் என்னை தனியாக விட்டு செல்ல நான் விரும்பவில்லை. நீங்கள் இல்லாமல் நான் தனிமையில் இருந்து விடுவேன். நான் என்ன செய்வேன்? நான் அவளுக்கு நிறைய ஆறுதல் சொன்னேன். பிறகு நான் செல்ல வேண்டிய நாட்கள் நெருங்கின. நான் முழுவதுமாக பேக்கிங் செய்வதில் மூழ்கி போனேன். அந்த நாட்களில் ஆர்த்தி மிகவும் சோகமாக இருப்பதை நான் கவனிக்கவில்லை. ஒரு நாள் அவள் சிந்தித்துக் கொண்டே சொன்னாள், சஞ்சய், நீங்கள் சென்ற பிறகு என் நலனை பற்றி விசாரித்துக் கொள்வீர்களா? ஏன், என்ன ஆச்சு என்று நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன். அப்போது அவள் தன் நெஞ்சில் கை வைத்து சொன்னாள், சஞ்சய், எனக்கு நல்லதாக தெரியவில்லை. நீங்கள் சென்ற பிறகு ஏதோ மிகவும் மோசமாக நடந்துவிடும் என்று தோன்றுகிறது. அவளுடைய பேச்சின் அர்த்தத்தை என்னால் அப்போது புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் மிகவும் பயந்தவள் போல் காணப்பட்டாள்.
அவள் சொன்னாள், எனக்கு நடப்பனவற்றை முன்கூட்டியே காட்டும் கனவுகள் சின்ன வயதிலிருந்தே வருகின்றன. இந்த விஷயத்தை அவள் 1-2 முறை முன்பும் சொல்லி இருந்தாள். ஆனால் நான் அதிக கவனத்துடன் இருக்கவில்லை. இப்போது அவள் அதே விஷயத்தை திரும்ப சொன்னபோது நான் வியப்புடன் கேட்டேன், கனவில் ஏதாவது பார்த்தாயா நீ? அவள் குழப்பத்துடன் சொன்னால், அதுதான் பிரச்சனை. கனவில் வரும் அறிகுறிகளை என்னால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அந்த கதை நடந்த பிறகுதான் அந்த அறிகுறியின் பொருள் எனக்கு புரிகிறது. இப்போது எனக்கு ஒரு கனவு வந்தது. அதில் நான் உங்களை விமான நிலையத்தில் விட்டுவிட்டு ஒரு கிணற்றில் விழுவது போலவும் உங்களாலும் என்னை காப்பாற்ற முடியவில்லை என்பது போலவும் இருந்தது. பிறகு காட்சி மாறியது. இன்னொரு கனவு வந்தது. அதில் நான் உணர்வில்லாமல் கிடப்பதாகவும் என்னை சுற்றி நிறைய மக்கள் இருப்பதாகவும் இருந்தது. நான் எல்லோர் பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எல்லோரும் என்னிடம் பேச விரும்புகிறார்கள். அவள் சிந்தனையுடன் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தாள். நான் என்னுடைய பையை மூடிக்கொண்டிருந்தேன். திடீரென்று அவள் அருகில் வந்து கேட்டேன், இது என்ன கனவு? இதற்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? அவள் தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னாள், இது என்ன நடக்கிறது, ஏன் தெரிகிறது என்று எனக்கு உண்மையாகவே தெரியவில்லை. எதை பற்றியும் எனக்கு யூகித்து சொல்ல முடியவில்லை. என் மனதில் ஆழமாய் பிணைந்திருக்கும் ஒரே ஒரு உணர்வு என்னவென்றால், நீங்கள் சென்று விட்டால் நான் அழிந்து விடுவேன். என்னை தனியாக விட்டு போகாதீர்கள். இதை கூறி அவள் என்னை கட்டி கொண்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் நான் அவள் பேச்சில் கவனமே செலுத்தவில்லை. ஏனென்றால் எனக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற வெறி இருந்தது. என் தந்தையும் துபாயில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் இறந்த பிறகு நான் அவருடைய இடத்திற்கு விண்ணப்பித்த போது வெளிநாடு செல்வது என் சிறுவயது கனவாகிவிட்டது. இப்போது ஆர்த்தி இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த போது அவளுக்கு சமாதானம் சொல்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஏனென்றால் அவளுக்காக என்னால் என் கனவை தியாகம் செய்ய முடியாது. மிகவும் கஷ்டப்பட்டு வெளிநாடு செல்லும் இந்த வாய்ப்பு கிடைத்தது. அதை எப்படி விட்டு விடுவது? நான் அவளிடம் சொன்னேன், நீ கவலைப்படாதே, இது உன் சாதாரண பிரம்மையாக இருக்கும். என் பேச்சை கேட்டு அவள் மறுப்புடன் தலையை ஆட்டி சொன்னால், ஏதாவது நடந்தால் என்ன செய்வது? நான் மென்மையாக கேட்டேன், திருமணத்திற்கு பிறகு உனக்கு சரியான கனவு ஏதாவது வந்திருக்கிறதா? நம் திருமணம் முடிந்து 2 மாதங்கள் ஆகிவிட்டன அல்லவா? இந்த காலகட்டத்தில் உண்மையான கனவு எதுவும் வந்திருக்கிறதா? இதற்கு அவள் மறுப்புடன் தலையை ஆட்டி சொன்னால், இல்லை, எதுவும் இல்லை. மேலும் கனவுகள் வருவதே நின்றுவிட்டன. இதற்கு நான் ஆழ்ந்த மூச்சு விட்டு சொன்னேன், அப்படியானால் ஏன் கவலைப்படுகிறாய்? ஒருவேளை நீ மனதளவில் சோர்வாக இருக்கலாம். அதனால் தான் இதையெல்லாம் உன் மனதின் கற்பனையாக இருக்கலாம். நீ நல்லது நினைத்தால் அப்படி எதுவும் நடக்காது. இப்போது என்னிடம் சொல், நான் நாளை செல்ல வேண்டும். நீ என்னை இப்படி கவலை அடைய செய்து அனுப்புவாயா? நீ பலமாக இருக்க வேண்டும். நான் திரும்பும் வரை நீ எல்லாவற்றையும் தனியாக சமாளிக்க வேண்டும். புரிகிறதா? அவள் தலையசைத்து சம்மதித்தாள். திருமணம் முடிந்த உடனேயே அம்மா எங்களை பிரித்து விட்டார். அண்ணனுக்கு தனி குடும்பம், எனக்கும் தனியாக, எதிர்காலத்தில் எந்த சண்டையும் வரக்கூடாது என்று அம்மா விரும்பினார். அதனால் எல்லாரையும் பிரித்தார். அதனால் ஏதேனும் மகிழ்ச்சி அல்லது திருவிழா என்றால் அனைவரும் சந்திக்கலாம். நான் அவளுக்கு புரிய வைத்ததும் அவள் அமைதியானாள். அடுத்த நாள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் என்னை விமான நிலையம் வரை அழைத்து வந்தனர். நான் போகும் வழி முழுவதும் ஆர்த்தியையே பார்த்து கொண்டிருந்தேன். அவள் இன்னும் அமைதியின்மையுடன் இருந்தாள். இரவில் நான் அவளுக்கு கொடுத்த ஆறுதல் இப்போது அவள் முகத்தில் இல்லை. அவள் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். ஏதோ சொல்ல நினைத்தாள், ஆனால் மௌனமாகிவிட்டாள். ஆனால் நான் அவள் அமைதியின்மை அனைத்தையும் பெரியதாக காட்டாமல் புறக்கணித்து விட்டேன். ஏனெனில் அப்போது என் கவனம் வெளிநாடு செல்வதில் மட்டுமே இருந்தது. நான் அங்கே சென்றால் நம் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிடும் என்று நினைத்தேன். ஐயோ, அந்த நேரத்தில் நான் நின்று இருந்தால், என் மனைவியின் கனவுகளை புரிந்து கொள்ள முயற்சித்திருந்தால் இன்று என் வீட்டில் என் மனைவி இருந்திருப்பாள். கடவுளே, இப்போது நான் என்ன செய்வது? எங்கே போவது? சுமார் 1 வாரம் கடந்து விட்டது. இந்த 1 வாரத்தையும் நான் ஆழ்ந்த மன அழுத்தத்தில் செலவிட்டேன். அங்கே சென்ற பிறகும் 1 மாதத்திற்கு தான் என்னால் ஆர்த்தியுடன் பேச முடிந்தது. அதன் பிறகு அவளது மொபைலும் எண்ணும் 2ம் நிறுத்தப்பட்டு விட்டன. வாட்ஸ்அப்பிலும் அவள் ஆன்லைனுக்கு வரவில்லை. நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தது. ஆனால் ஆர்த்தியின் பிரிவால் ஏற்பட்ட ஆழமான மௌனத்தை நான் உணர்ந்த போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. மேலும் கிடைத்த முதல் டிக்கெட்லேயே திரும்பி வந்து விட்டேன். திரும்பி வந்த பிறகு ஆர்த்தி எதை கண்டு பயந்தாலோ அதுதான் நடந்தது. இப்போது அவளுடைய கனவுகளின் அடிப்படையில் நான் அவளை எங்கே தேடுவது? அந்த கிணற்றை நான் எங்கிருந்து கொண்டு வருவது? அந்த கூட்டத்தை எங்கிருந்து கண்டுபிடிப்பது?
ஒரு வாரம் கடந்தும் அவள் கிடைக்காத போது அம்மா எனக்கு புத்திமதி சொல்ல முயன்றார். அவர் சொன்னார், எங்கேயோ போயிருப்பாள். ஆனால் நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய்? இக்காலத்து பெண்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். கணவன் வெளியே சென்றால் புதிய நட்பு ஏற்படுத்தி கொண்டு ஓடி விடுகிறாள். அம்மா, ஆர்த்தி உங்களிடம் எதுவும் சொல்லவில்லையா? அதற்கு என்ன அர்த்தம்? அவளுக்கு என்ன நேர்ந்தது என்று அவள் சொல்லும் அளவுக்கு ஏதேனும் அறிகுறி அல்லது ஏதாவது இருக்கிறதா? இதற்கு அம்மா கடுமையாக சொன்னார், அடே மகனே, நீயே உன் சொந்த விஷயங்களை உன் அம்மாவிடம் சொல்லவில்லை என்றால் அவள் என் மருமகள் அல்லவா? அவள் ஏன் தன் தனிப்பட்ட விஷயங்களை என்னிடம் சொல்ல வேண்டும்? நீயும் விசித்திரமாக பேசுகிறாய். நான் அமைதியானேன். சரியாக 2 நாட்களுக்கு பிறகு எனக்கு மீண்டும் அதே கனவு வந்தது. ஆனால் இந்த முறை கனவு சிறிது வித்தியாசமாக இருந்தது. ஒரு பூட்டப்பட்ட அறை இருந்தது. அங்கே ஆர்த்தி கட்டப்பட்டிருந்தாள். அவளது கண்கள் மூடப்பட்டு இருந்தன. அவள் தூங்குவது போல் இருந்தது. ஆனால் உண்மையில் அவள் விழித்திருந்தாள். நான் அறையில் ஆர்த்தியை பார்த்தவுடன் அவள் என்னை பார்த்து சத்தமாக அழத் தொடங்கினாள் மற்றும் சொன்னால், நீதான் என் குற்றவாளி. உன்னுடன் தொடர்புடைய உறவுகளும் என் குற்றவாளிகள் தான். நான் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் நீ நிறுத்தவில்லை. நீ என்னை பற்றி எந்த செய்தியும் தெரிந்து கொள்ளவில்லை. நான் இங்கே ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருந்தேன். என்னை இங்கிருந்து வெளியே எடு சஞ்சய். கடவுளின் பெயரால் உனக்கு சொல்கிறேன், என்னை இந்த நரகத்தில் இருந்து வெளியே எடு. அங்கே பார், அந்த கூட்டத்தினர் என் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறார்கள். சஞ்சய், என்னை அவர்களின் கேள்விகளில் இருந்து காப்பாற்று. அவர்கள் என்னை உலுக்குகிறார்கள். அவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள். அவள் கையால் இன்னும் ஒரு சைகை செய்தாள். நான் திரும்பி பார்த்தேன். அங்கே ஒரு மிகப்பெரிய சுவரில் அமைக்கப்பட்ட ஜன்னல் இருந்தது. அங்கே எண்ணற்ற மக்கள் நின்று ஆர்த்தியை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவள் தொடர்ந்து என்னை அழைத்துக் கொண்டிருந்தாள். என்னை இங்கிருந்து அழைத்து செல், இந்த மக்கள் என்னை கொன்று விடுவார்கள். நான் ஆச்சரியத்துடன் அங்கே நின்று அந்த முழு காட்சியையும் என் கண்களால் பார்த்து கொண்டிருந்தேன். மக்களின் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. பிறகு அவர்கள் அனைவரும் சேர்ந்து சுவரில் இருந்த அந்த பெரிய ஜன்னலை ஒரே இழுப்பில் உடைத்து விட்டார்கள். மேலும் மனித வெள்ளம் ஒன்று ஆர்த்தியை நோக்கி பாய ஆரம்பித்தது. அவள் கத்தவும் அழவும் தொடங்கினாள். நான் அவளை காப்பாற்ற அங்கே செல்வதற்கு முன்பு அவள் மக்களிடையே எங்கோ தொலைந்து விட்டாள். அந்த கனவுக்கு பிறகுதான் என் தூக்கம் கலைந்தது. நான் இங்கும் அங்கும் பார்த்தேன். இன்றும் என் அறையில் தான் இருந்தேன். இது என்ன மாதிரியான கனவுகள் வந்து கொண்டிருக்கின்றன? நான் ஆர்த்தியை கண்டுபிடிக்க உதவும் ஏதேனும் ஒன்று எனக்கு கிடைக்கிறதா? அல்லது இந்த கனவுகள் என் மூளையின் கற்பனையா? நான் வெளியே வந்தேன். அம்மா முற்றத்தில் அமர்ந்திருந்தார். நான் அவர் அருகில் சென்று மடியில் படுத்து அழுது கொண்டேன். அவர் எனக்கு ஆறுதல் சொல்ல சொல்ல என் அழுகை இன்னும் வேகமாக அதிகரித்தது. அம்மா, நான் தான் குற்றவாளி. ஆர்த்தி தொலைந்ததற்கு என்னை தனியாக விட்டு போக வேண்டாம் என்று அவள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தாள். நீங்கள் போனால் எனக்கு ஏதோ மிகவும் மோசமாக நடக்கும் என்று சொன்னாள். ஆனால் நான் அவள் பேச்சை கேட்கவே இல்லை. அந்த நேரத்தில் என் மேல் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற வெறி இருந்தது. மேலும் நான் அந்த பொன்னான வாய்ப்பை எந்த சூழ்நிலையிலும் நழுவ விட விரும்பவில்லை. ஆனால் இப்போது என்ன செய்வது? அங்கே சென்று என் மனைவியையே தொலைத்து விட்டேன். அம்மா என்னை சமாதானப்படுத்த மிகவும் முயற்சித்தார். நான் தேவையில்லாமல் யோசித்து பைத்தியமாகிவிடக் கூடாது என்பதற்காக அவள் அடிக்கடி என் கவனத்தை ஆர்த்தியிடமிருந்து திருப்புவதில் ஈடுபட்டிருந்தார். ஒரு நாள் நான் என் வீட்டில் சும்மா உட்கார்ந்திருந்த போது அம்மாவின் ஒரு தோழி எங்கள் வீட்டிற்கு வந்தார். அடே சஞ்சய், நீ எப்போது திரும்பி வந்தாய்? நான் இங்கே வரவில்லை என்றால் நீ என்னை சந்தித்திருக்கவே மாட்டாய். நான் மௌனமாக இருந்தேன். இப்போது ஆர்த்தி காணாமல் போனதிலிருந்து நான் மக்களின் பேச்சுக்கு மிகவும் குறைவாகவே பதிலளித்தேன். அவள் பெண் துறவியை பற்றி பேசினாள். அப்போது அம்மாவும் அங்கே வந்து விட்டார். அவள் மென்மையாக சொன்னாள். அப்போது அந்த பெண் என்னை பார்த்து வருத்தத்துடன் தலையை மறுத்து ஆட்டினாள். சொல்லுடா மகனே, நீ பெண் துறவியிடம் போகவில்லையா? அடேங்கப்பா, அவளுக்கு கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளது. அவளுக்கு பல சக்தி வாய்ந்த மகிமைகள் உள்ளன. யார் தங்கள் பிரச்சனையுடன் அவளிடம் சென்றாலும் அவள் அவருக்கு கனவை கொடுத்து உடனடியாக தீர்வு சொல்கிறாள். எனக்கு இந்த விஷயங்களில் நம்பிக்கை இல்லை. நான் உண்மையாகவே சொன்னேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. அந்த பெண் என் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிட முயன்று கொண்டிருந்தாள். என் பதிலை கேட்டு சிரிக்க தயங்கி சிரித்தவாறே சொன்னால், சரி, நம்பாதே. சரி, இப்போது நீ ஏன் சிரமப்படுகிறாய் என்று என்னிடம் சொல். நான் உனக்காக பிரார்த்தனை செய்வேன். எப்படியும் பிரார்த்தனை செய்யலாம் அல்லவா? உன் அம்மாவும் எனக்காக நிறைய பிரார்த்தனை செய்தார். இன்று பார், என் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது. குழந்தை பிறக்காது என்று மருத்துவர்கள் சொல்லி இருந்தார்கள்.
உன் அம்மாவுக்கு நான் பெரிய கடன் பட்டிருக்கிறேன். சொல், என்ன விஷயம்? அந்த பெண் ஒரு விசித்திரமான ஒட்டுக்கொள்ளும் குணமுடையவளாக இருந்தாள். தேவையில்லாமல் தகவல் தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தாள். என் மனைவி காணாமல் போயிருக்கிறாள். மேலும் என் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் யோசனைகளை உங்களிடமே வைத்துக் கொள்ளுவது நல்லது. நீங்கள் அம்மாவை பார்க்க வந்திருந்தால் அவருடன் மட்டுமே பேசுங்கள். அக்கம் பக்கத்து விஷயங்களில் தலையிட வேண்டாம். இதை சொல்லி நான் அங்கிருந்து போக ஆரம்பித்தேன். அப்போது அந்த பெண் பின்னால் இருந்து சொன்னால், அடே தம்பி, ரொம்ப கோபக்காரராக இருக்கிறீர்கள் போல. உங்களுக்கு கோபம் வராது என்றால் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு பெண் துறவியிடம் மட்டுமே உள்ளது. அவள் குறிப்பாக காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதில் நிபுணர். அந்த பெண்ணின் பேச்சால் எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. என் தலை பலமாக வலி எடுத்தது. நான் கார் சாவியை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு சென்றேன். முதலில் முற்றத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்திருந்தேன். பிறகு வீட்டை சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். 2-3 மணி நேரத்தில் நான் மேலோட்டமாக வீட்டை சுத்தம் செய்து விட்டேன். ஆனால் மனம் மிகவும் பாரமாக இருந்தது. பிறகு நான் ஸ்டோர் ரூமை சுத்தம் செய்ய முன் நகர்ந்தேன். நான் ஸ்டோர் ரூமின் பூட்டை திறந்த போது திகைத்து போனேன். நான் இந்த வீட்டிற்கு வந்த போதெல்லாம் நான் வாழும் பகுதிகளை மட்டுமே திறந்தேன். ஸ்டோர் ரூமை ஒரு முறை கூட திறக்கவில்லை. அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. என் தலையை சுவரில் முட்டி கொள்ளலாமா என்று தோன்றியது. இவ்வளவு பெரிய தவறை நான் எப்படி செய்தேன்? நான் முழு வீட்டையும் திறந்து நன்றாக சோதித்திருக்க வேண்டும். ஏனெனில் அந்த சமயத்திலேயே ஸ்டோர் ரூமை பார்த்தால் தெளிவாக தெரிந்திருக்கும் எங்கேதான் என் மனைவி வைக்கப்பட்டிருந்தாள். சுவரோடு இரும்பு சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தன. அவற்றின் முன் கைவிலங்கு போன்ற வட்ட அடையாளங்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 4, அதாவது 2 கைகள் மற்றும் 2 கால்களுக்கு. அதோடு ஸ்டோர் ரூமிலிருந்து மிகவும் கடுமையான துர்நாற்றம் வந்தது. அங்கே சாப்பிட்ட பாத்திரங்களும் மற்றும் தண்ணீர் கூலரும் மிகவும் அலட்சியமாக வீசப்பட்டிருந்தன. ஸ்டோர் ரூமின் பர்னிச்சர்கள் இழுக்கப்பட்டு ஒரு சுவருடன் வைக்கப்பட்டிருந்தன. நான் உடனடியாக ஸ்டோர் ரூமின் 2வது கதவை நோக்கி ஓடினேன். அது பின் சந்துக்கு திறந்தது. ஆனால் அது பிரதான கேட்டு உள்ள சந்து இல்லை, மாறாக அதற்கு பின்னால் உள்ள சந்து ஆகும். அதாவது யாரோ அந்த நபர் என் மனைவியை என் வீட்டிலேயே மறைத்து வைத்திருந்தான். மேலும் வீட்டை பல மாதங்களாக பூட்டி கிடந்தது போல காட்டிக்கொண்டு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காகவும் ஆர்த்தியை அங்கே நிம்மதியாக வைத்திருக்கவும் பெரிய தந்திரம் செய்திருந்தான். இருந்தும் ஆர்த்தியை வீட்டிலேயே வைக்க வேண்டும் என்றால் அவளை ஏன் கட்டி போட்டிருந்தான்? அவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்று எனக்கு புரியவில்லை. நிலைமை மிகவும் மோசமாகி விட்டிருந்தது. நான் அதே நிமிடமே காவல்துறைக்கு அழைப்பு விடுத்தேன். மேலும் அவர்களுக்கு முழு நிலவரத்தையும் விளக்கினேன். சிறிது நேரத்தில் காவல்துறையினர் வந்து அந்த இடத்தை பூட்டி சீல் வைத்தனர். கைவிலங்குகள் அகற்றப்பட்டு தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டன. ஒரு நாளில் அறிக்கை வந்தது. அதில் ஆர்த்தி அங்கே இருந்தாள். அவள் சில நாட்களுக்கு முன்புதான் அங்கிருந்து வேறு எங்கோ அழைத்து செல்லப்பட்டாள் என்று உறுதிப்படுத்தப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் என்னிடம் கேட்டார்கள், உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கிறதா? நான் மறுத்து தலையசைத்தேன். ஏனெனில் உண்மையில் எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் நன்றாக யோசித்து பாருங்கள். உங்கள் மனைவி யாருக்காவது பயந்தாரா? அவர் உங்களுக்கு எப்போதாவது ஏதேனும் புகார் கொடுத்தாரா? அல்லது நீங்கள் கவனிக்காத ஏதேனும் விசித்திரமான சம்பவம் நடந்ததா? நான் மிகவும் யோசித்தும் கூட ஆர்த்தி யாருடனாவது சண்டையிட்ட அல்லது கடந்த காலத்தில் அவளுக்கு ஏதேனும் மோசமாக நடந்தது என்று அவள் சொன்ன நபர் அல்லது சம்பவத்தை என்னால் நினைவில் கொள்ள முடியவில்லை. நாங்கள் மெயின் கேட்டில் உள்ள சந்தில் இருந்த சில கேமராக்கள் உதவியுடன் குற்றவாளியை தேட முயற்சித்தோம். ஆனால் அவன் ஒருபோதும் பிரதான வாயில் வழியாக வீட்டிற்குள் நுழையவில்லை. ஒருமுறை மட்டும் சஞ்சயின் அம்மா அந்த சந்தில் சென்றிருந்தார். காவல்துறை பின் சந்தில் சென்று பார்த்தபோது அங்கே எந்த கேமராவும் இல்லை. அதனால் குற்றவாளியின் நடமாட்டங்கள் பதிவாகவில்லை. இதற்கு பிறகு காவல்துறை என் அம்மாவை விசாரணைக்காக காவலில் எடுக்க போவதாக சொன்னார்கள். அப்போது நான் கண்டிப்பாக மறுத்துவிட்டேன். நான் சொன்னேன், என் அம்மாவை தொந்தரவு செய்ய யாரும் முயற்சித்தால் ஜாக்கிரதை. ஏனென்றால் வேறு யாரையும் சுட்டிக்காட்டும் வேறு எந்த துப்பும் இல்லை. காவல்துறையினர் குறைந்தது ஒரு முறையாவது உங்கள் அம்மாவிடம் நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னபோது நான் மௌனமாக ஆர்த்தியின் வழக்கை வாபஸ் வாங்கினேன். இதை கேட்டு காவல்துறை அதிகாரிகள் மிகவும் கோபமடைந்தார்கள். இது அம்மாவுக்கு தெரிந்த போது அவள் மிகவும் கோபத்துடன் சொன்னார், மகனே, நீ செய்தது சரியில்லை. அவர்கள் தங்கள் வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை செய்ய விட்டிருக்க வேண்டும். குறைந்தது விசாரணையாவது நிறுத்தியிருக்க கூடாது.
ஒருவேளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குற்றவாளியை பற்றிய ஏதேனும் ஒரு துப்பு கிடைத்திருக்கலாம். அம்மா என்னை கடிந்து கொண்டார். ஆனால் என் அம்மாவின் மீது எந்த குற்றமும் வர நான் விரும்பவில்லை. கடவுள் நல்லது செய்வார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆர்த்தியின் ஏதேனும் ஒரு துப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்திருந்தால் நமக்கு எதுவும் நடக்காது. பாருங்கள், அவள் தானாகவே நம் முன் வந்து விடுவாள். அப்படி நடக்கவில்லை என்றால் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவளை அடைய முடியாது. ஆனால் இதில் எல்லாம் நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க முடியாது, கொடுக்கவும் விரும்பவில்லை. இதை கேட்ட அம்மா அழ ஆரம்பித்தார் மற்றும் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். நான் அறைக்கு வந்து பெரியவர்கள் போல பகவத்கீதை படித்தேன். என் மனைவியை கடவுளின் பாதுகாப்பில் வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். நான் அவளை தனியாக விட்டுவிட்டு மிக பெரிய தவறு செய்து விட்டேன். இப்போது என் தவறுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். சுமார் 15 நிமிடங்கள் இப்படியே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு என் உள்ளே ஒரு விசித்திரமான அமைதி பரவ தொடங்கியது. பிரார்த்தனை செய்து எழுந்தபோது என் நிறுவனத்திடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது. அவர்களுக்கு ஒரு முகவர் மூலம் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அதனால் அவர்கள் என் விடுமுறையை ரத்து செய்து உடனடியாக திரும்பி வர அழைத்தார்கள். ஆனால் நான் அதே நிமிடமே யோசிக்காமல் அவர்களுக்கு பதவி விலகல் கடிதம் அனுப்பினேன். அப்போது அம்மா ஏதோ எடுக்க அறைக்குள் வந்தார். நான் அவரிடம் வேலையை விட்டதை பற்றி சொன்னேன். இதனால் அவர் கோபம் அடைந்து சொன்னார், இவ்வளவு பெரிய முடிவை நீ ஏன் இவ்வளவு விரைவாக எடுத்தாய்? நான் மென்மையாக சொன்னேன், அம்மா, ஒரு முறை என் மனைவியை தனியாக விட்டு விட்டேன். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். இங்கேயே ஏதேனும் சிறிய வேலை செய்து கொள்வேன். ஆனால் ஆர்த்தியை கண்டுபிடித்தே தீருவேன். கடைசி நாளில் அவளுடைய தந்தைக்கு பிறகு நான் உனக்கு அவளுடைய பொறுப்பை கொடுத்தேன் என்று கடவுள் என்னிடம் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அம்மா, எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் ஆர்த்தி சீக்கிரம் கிடைத்து அவள் நலமாக இருக்க பிரார்த்தனை செய்யுங்கள். அம்மா கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்தார். சுமார் 3-4 நாட்கள் நான் தினமும் என் பழைய வீட்டிற்கு சென்று ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பார்த்தேன். அங்கே போதைப் பொருட்கள் மற்றும் மாத்திரைகளின் உரைகளும் இருந்தன. இப்போது மெதுவாக தெளிவாக தெரிந்தது, ஆர்த்தியை அங்கே மருந்துகள் மூலம் அடக்கி வைத்திருந்தார்கள். ஒருவேளை அவள் எந்த எதிர்ப்பும் காட்டக்கூடாது என்பதற்காக இருக்கலாம். நான் எப்படியாவது அங்கிருந்து ஏதேனும் ஒரு துப்பு கிடைக்க வேண்டும் என்று மிகவும் முயற்சி செய்தேன். ஏதேனும் ஒரு அடையாளம் அல்லது ஒரு சிறிய குறிப்பு, அதனால் குறைந்தது ஆர்த்தியாவது அடைய முடியும். ஆனால் அங்கே அப்படி எதுவும் கிடைக்கவில்லை. நான் மிகவும் சோர்வடைந்தேன். அதனால் அங்கேயே உட்கார்ந்து சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தேன். எப்போது அழுது கொண்டே கண் அயர்ந்தேன் என்று தெரியவில்லை. நான் தூங்கிவிட்டேன். தூக்கத்தில் மீண்டும் ஒரு முறை ஆர்த்தி என் கனவில் வந்தாள். அவள் மிகவும் சோர்வாகவும் பலவீனமாகவும் காணப்பட்டாள். என்னை பார்த்து மென்மையாக சொன்னாள், உனக்கு ஏன் குற்றவாளி தெரியவில்லை? அவன் உன் அருகிலேயே தான் இருக்கிறான், பூமியில் மறைந்திருக்கிறான். என்னை காப்பாற்று. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்னை தேடி கண்டுபிடி. இல்லை என்றால் இந்த மக்கள் என்னை கொன்று விடுவார்கள். இந்த மக்கள் என் உயிரை பறித்து விடுவார்கள். என்னை இந்த நரகத்திலிருந்து வெளியே எடு. யாரையாவது என் நலனுக்காக பிரார்த்தனை செய்ய சொல். அதன் பிறகு அவள் சென்று விட்டாள். மேலும் என் கண்கள் தானாகவே திறந்து கொண்டன. நான் அப்படியே தரையில் படுத்துக் கொண்டிருந்தேன். இப்போது எழுந்து கூரையை கவனித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஆர்த்தி நான் அவளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினாள். அதாவது அவளை மறைத்து வைத்தவன் நான் அவளை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று அறிந்து விட்டான். விரைவில் நான் என் மனைவியை கண்டுபிடிக்காவிட்டால் அவர்கள் உண்மையில் அவளை கொன்று விடுவார்கள். அதனால் தான் அவள் கனவில் இவ்வளவு மன உளைச்சலுடன் இருந்தாள். ஐயோ கடவுளே, இப்போது நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு வழியை காட்டு. எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடு. என் மனைவியை கண்டுபிடிப்பதற்கு எனக்கு வழிகாட்டுங்கள். இப்படியே பிரார்த்தனை செய்து கொண்டே நான் வீட்டின் அனைத்து அறைகளையும் பூட்டிவிட்டு வெளியே வந்தேன். அப்போது ஆர்த்தியின் தோழி எனக்கு கண்ணில் பட்டாள். என்னை பார்த்ததும் அவள் அவசரமாக ஆர்த்தியை பற்றி கேட்க ஆரம்பித்தாள். நான் அவளிடம், நீ ஆர்த்தியை பார்க்கவில்லையா என்று கேட்டேன். அவள் கூச்சத்துடன், அண்ணா, உங்கள் திருமணத்திற்கு பிறகு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. பிறகு நான் சவுதி அரேபியா சென்று விட்டேன். இப்போதுதான் திரும்பி வந்தேன். அதனால் உங்களை பார்க்க வந்து கொண்டிருந்தேன். நான் சோகமான குரலில் சொன்னேன். இல்லை சோனி, தேவையில்லை. அவள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, என்ன ஆச்சு அண்ணா? எல்லாம் சரியா? நீங்கள் கவலையாக இருக்கிறீர்கள். ஆர்த்தி நலமாக இருக்கிறாளா? அத்தையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டாள். நான் தலையை ஆட்டி என்னை தற்காத்து கொண்டு, சோனி, ஆர்த்தியை காணவில்லை.
அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றேன். அட, எப்படி காணாமல் போனாள்? அவள் ஒரு சின்ன குழந்தை இல்லையே. நீங்கள் இப்படி தேவையில்லாமல் கவலைப்படுகிறீர்களே. தெருவில் உள்ள ஏதாவது ஒரு வீட்டிற்கு சென்றிருப்பாள். இப்போதே வந்து விடுவாள். அவள் பேச்சை கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் தானாகவே வந்தது. நான் அதை இரக்கமின்றி துடைத்துவிட்டு, இல்லை, அவள் இன்று காணாமல் போகவில்லை. அவள் காணாமல் போய் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிவிட்டன என்றேன். பிறகு அங்கேயே நின்றபடி நான் சோனியிடம் சுருக்கமாக எல்லா விஷயங்களையும் சொன்னேன். அவள் சோகத்தால் எதுவும் பேச முடியவில்லை. நான், சோனி, நீ ஆர்த்தியின் தோழி, நீ எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்றேன். அவள் உடனே, ஆமாம் அண்ணா, சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவ தயாராக இருக்கிறேன். அந்த சின்ன சிரித்த முகமுள்ள ஆர்த்தி இப்படி திடீரென காணாமல் போக முடியும் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. சோனி, திருமணத்திற்கு முன்போ அல்லது திருமணத்திற்கு பிறகோ ஆர்த்தி ஏதாவது சொன்னாளா? அதாவது ஏதாவது சண்டை அல்லது யாராவது தொந்தரவு செய்தது அல்லது ஏதாவது ஒரு சின்ன விஷயம், அவள் இதை பற்றி ஏதாவது சொல்லி இருந்தால் கடவுள் மேல் ஆணை சொல். அவள் யோசித்தபடி, அண்ணா, சொன்னாள். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது போலிருக்கிறது. இந்த விஷயத்தை நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் உடனடியாக, நீ கவலைப்படாதே, என்ன விஷயமாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல். நான் எல்லாவற்றையும் கேட்க தயாராக இருக்கிறேன். கடவுளின் நாமத்தை சொல்லி ஏதாவது ஒரு சைகை கொடு. அதனால் நான் என் மனைவியிடம் சென்றடைய முடியும். அவள் எப்படி இருப்பாள் என்று எனக்கு தெரியவில்லை. அண்ணா, மன்னிக்கவும். ஆனால் ஒரு முறை ஆர்த்தி சொன்னால் அத்தையின் நடத்தை அவளிடம் சரியாக இல்லை என்றாள். நான் அவள் பேச்சில் குறுக்கிட்டு, அம்மாவின் நடத்தை ஏன் சரியாக இருக்காது? அம்மா ஆரம்பத்திலிருந்தே எங்களை தனி குடித்தனம் வைத்து விட்டார். பிறகு அவள் தனி வீட்டில் இருக்கும் போது அம்மா ஏன் அவளை தொந்தரவு செய்வார்? அவள் மெதுவாக சொன்னாள், அதனால் தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவள் உங்கள் அம்மா. ஆனால் ஒருவர் தன் தாயை பற்றி எந்த மோசமான விஷயத்தையும் சகிக்க முடியாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி அல்லது நானாக இருந்தாலும் சரி. மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி கேட்டதால் எனக்கு இந்த விஷயம் மட்டுமே நினைவுக்கு வந்தது. இதை தவிர ஆர்த்திக்கும் வேறு யாருக்கும் சண்டை நடந்ததாகவோ அல்லது அவளுக்கு நெருக்கமான நண்பர்கள் இருந்ததாகவோ எனக்கு நினைவு இல்லை என்று சொல்லி அவள் அமைதியாகிவிட்டாள். நான் உடனடியாக, இல்லை, அம்மா என்ன பேசினார் என்று சொல். எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் அத்தை அவளை குடைந்து எடுத்ததாக அவள் சொன்னாள். நீ உண்மையான கனவுகள் காண்கிறாய் என்றும் அதனால் தான் உன்னை என் மருமகளாக அழைத்து வந்தேன். அதனால் நீ எங்களுக்கு ஒரு வழியை காட்ட முடியும் என்றும் கூறி அத்தை அவளை கட்டாயப்படுத்தினார். சில சமயங்களில் தன் சொந்த பிரச்சனையை சொல்லி, சில சமயங்களில் தோழியின் அல்லது உறவினரின் பிரச்சனையை குறிப்பிட்டு அதற்கு தீர்வு சொல்லும்படி வற்புறுத்தினார். ஆர்த்தி கனவில் ஏதாவது பார்ப்பதை மறுத்து வந்தாள். இது என் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சொன்னாள். ஆனால் அத்தை, நீ வேண்டுமென்றே மறுக்கிறாய். உனக்கு எல்லாமே தெரிகிறது. நீ எதிர்காலத்தை பார்க்க முடியும் என்று சொன்னார். உண்மையில் அப்படி இல்லை அண்ணா. நான் சின்ன வயதிலிருந்தே ஆர்த்தியை அறிவேன். அவளுக்கு உண்மையான கனவுகள் எப்போதாவது தான் வரும். அவள் ஒரு முறைதான் அத்தையை பற்றி இதையெல்லாம் சொன்னாள். இதை கேட்டு நான் திகைத்து போனேன். ஏனென்றால் இன்று வரை அம்மாவோ அல்லது ஆர்த்தியோ என்னிடம் இந்த விஷயங்களை பற்றி ஒருபோதும் குறிப்பிடவில்லை. சோனி, நீ சொல்வதெல்லாம் உண்மையா? அவள் மென்மையாக சொன்னாள், அண்ணா, நான் என் சத்தியமாக சொல்கிறேன். ஒருவேளை என் சத்தியத்தையும் நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் கடவுள் மேல் சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னது அனைத்தும் உண்மை. மேலும் ஆர்த்தி உங்களிடம் விஷயங்களை மறைத்தாள் என்பதையும் நான் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டாம் என்றும் உங்களுக்கும் அத்தைக்கும் இடையில் எந்த விதமான தவறான புரிதலும் ஏற்பட வேண்டாம் என்றும் அவள் விரும்பினாள். இதற்கு பிறகு மேலும் சில விஷயங்களை பேசிவிட்டு நான் அங்கிருந்து கிளம்பினேன். இப்போது என் பார்வை வீட்டை நோக்கி இருந்தது. நான் அம்மாவிடம் இந்த விஷயங்களை உறுதிப்படுத்த விரும்பினேன். சோனி சத்தியம் செய்திருந்தாள். ஆனால் நான் என் அம்மாவிடம் இந்த விஷயங்களின் உண்மையை சரிபார்க்கும் வரை எனக்கு நிம்மதி கிடைக்கப் போவதில்லை. ஆர்த்தியின் கனவுகள் பற்றிய விஷயம் எனக்கு திருமணத்திற்கு பிறகுதான் தெரிந்தது. அதையும் ஆர்த்தியை தான் என்னிடம் சொன்னாள். ஆனால் அம்மா இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் என்னிடம் ஒருபோதும் குறிப்பிடவில்லை. எனக்கு நினைவிருந்தது, என் சகோதரி ஒரு முறை பேசும்போது அவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகாத போது அவளுடைய ஒரு நகையை எங்கேயோ இழந்து விட்டாள் என்று சொன்னாள். அடுத்த நாள் அவள் சும்மா ஆர்த்தியுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது ஆர்த்தி அவளிடம், உன் நகை அந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னாள். இதை சொல்லும் போது என் சகோதரி மிகவும் சிரித்தாள். மற்றும் உனக்கு கொண்டாட்டம் தான்,
உன் வீட்டில் ஏதாவது காணாமல் போனாலும் கவலை இல்லை, உன் மனைவிக்கு எல்லாமே தெரிந்துவிடும் என்று சொன்னாள். நான் அப்போது இந்த விஷயத்தை கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது ஒவ்வொரு கயிறும் இணைந்து கொண்டிருந்தது. நான் நடந்தே வீட்டை நோக்கி சென்றேன். அப்போது நான் மீண்டும் அந்த இடத்தை பார்த்தேன். அங்கே மக்கள் மிகுந்த பக்தியுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் ஆர்த்தியின் கனவு எனக்கு நினைவுக்கு வந்தது. அதில் அவள் யாரையாவது வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி இருந்தாள். எனக்கு அந்த விஷயங்கள் மேல் நம்பிக்கை இல்லை, ஆனால் ஆர்த்தி மேல் இருந்தது. அவள் தன்னை கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினாள். அதனால் நான் எதையும் யோசிக்காமல் அந்த வரிசையில் நின்றேன். அங்கே ஏதாவது கிடைக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. என்னால் அங்கிருந்து நகர முடியவில்லை. என் கால்கள் தானாகவே நின்று விட்டன. நீண்ட நேரம் கழித்து என் முறை வந்தது. அறையின் வெளியே அமர்ந்திருந்த நபர் என்னிடமிருந்து 1000 ரூபாய் வாங்கினார். நான் அமைதியாக பணத்தை எடுத்து கொடுத்தேன். நான் உள்ளே சென்றபோது அங்கிருந்த சூழல் வித்தியாசமாக இருந்தது. ஒரு நபர் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். பார்க்க அவர் ஒரு போலி சாமியார் போல இருந்தார். அவர் அருகில் தரையில் ஒரு சின்ன துணி விரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரு பெண் கண்களை மூடி சுவரில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அந்த பெண்ணின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. தலைமுடி களைந்து உடைகள் மிகவும் அழுக்காக இருந்தன. சரி, உன் பிரச்சனை என்ன என்று ஒரு பெண் உரத்த குரலில் கேட்டாள். முதலில் எனக்கு அங்கிருந்து அமைதியாக வெளியேற வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் பிறகு நான், என் மனைவி காணாமல் போயிருக்கிறாள், அவளை கண்டுபிடிக்க வேண்டும், அல்லது ஏதாவது பிரார்த்தனை, உங்களுக்கு எது உரிமை என்று தோன்றுகிறதோ அதை கேளுங்கள், எனக்கு என் மனைவி வேண்டும் என்றேன். அந்த நபர் அந்த பெண்ணை சுட்டி காட்டி, பெண் துறவிக்கு ஏதாவது காணிக்கை கொடுங்கள், உங்கள் பிரச்சனையை அவரிடம் சொல்லுங்கள், அவர் கனவு கண்டு உங்கள் மனைவி எங்கே இருக்கிறார் என்று சொல்லி விடுவார் என்றார். நான் கண்களை மூடி அமர்ந்திருந்த போதையில் மூழ்கி இருந்த அந்த பெண்ணை பார்த்தேன். போதையின் வாசனை எல்லா இடங்களிலும் பரவி இருந்தது. அவள் இந்த நேரத்தில் மிகவும் போதையில் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்வது கடினம் அல்ல. நான் திரும்பி போக தயாராக இருந்தபோது என் அடுத்த அடி நின்று விட்டது. என் மூச்சு நின்றது. நான் மீண்டும் அந்த பெண் அருகில் சென்று உற்று பார்த்த போது அவள் வேறு யாரும் அல்ல, என் மனைவி ஆர்த்தி தான் என்று கண்டறிந்தேன். அவளுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு அழுக்கடைந்து போயிருந்தாள். நான் அவளை சத்தமாக உழுக்க ஆரம்பித்தேன். அங்கிருந்த அனைவரும் என்னை கவனத்துடன் பார்க்க ஆரம்பித்தார்கள். அந்த போலி சாமியார் என்னை பின்னுக்கு தள்ள முயன்றாள். அதனால் நான் அவளை மோசமாக தாக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒரு நல்ல சண்டை நடந்தது. கூட்டத்தில் இருந்த யாரோ போலீஸை அழைத்தார்கள். போலீஸ் வந்தபோது இவள் தான் என் மனைவி என்று நான் அவர்களிடம் சொன்னேன். வந்தவர்கள் ஆர்த்தியின் வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த அதே போலீஸ்காரர்கள் தான். அந்த போலீஸ் சாமியார் மிகவும் எதிர்த்தான். ஆனால் போலீஸ் அவனை கைது செய்தது. நான் ஆர்த்தியுடன் பேச முயன்றேன், ஆனால் அவள் நினைவில் இல்லை. ஆரம்பத்தில் அந்த சாமியார் யார் சொல்வதை கேட்டு இதையெல்லாம் செய்தான் என்று வாயை திறக்கவில்லை. ஆனால் போலீஸ் அந்த ஆளை பிடித்த போது அவன் சொன்ன பெயர் எனக்கு நம்ப முடியாததாக இருந்தது. அவன் என் அம்மாவின் பெயரை சொன்னான். அந்த பெண் இந்த பையனின் உதவியுடன் தவறான தொழிலை நடத்துகிறார் என்று சொன்னான். அவர் அவளை மாலை இங்கிருந்து அழைத்து சென்று எங்கே வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. பிறகு காலையில் திரும்பி அழைத்து வருகிறார். இந்த பெண் உண்மையான கனவுகள் காண்கிறாள். நாங்கள் அவளை வைத்து தினமும் லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறோம். அந்த பாசாங்குக்கார சாமியார் பேசிக்கொண்டே இருந்தான். நான் தரையில் நிற்க முடியவில்லை. என் அம்மா ஏன் இதையெல்லாம் செய்தார்? அவருக்கு ஏன் தேவை வந்தது? பணத்திற்காக. ஆர்த்தியுடனான என் திருமணத்தையும் அவர் இதற்காகத்தான் செய்தார். அதனால்தான் அவர் அவளை தன் மோசமான தொழிலுக்காக பயன்படுத்த முடியும். நான் வெளிநாடு சென்றவுடன் அம்மா ஆர்த்திக்கு போதை மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுக்க ஆரம்பித்தார். பிறகு இந்த வீட்டிற்கு பூட்டு போட்டு அவளை ஸ்டோர் ரூமில் பூட்டி வைத்து பல வகையான ஆட்களை வைத்து அவளை பயன்படுத்தினார். நான் அதிர்ச்சியில் அங்கே நின்றேன். அப்போது ஒரு போலீஸ் அதிகாரி என் அருகில் வந்து, ஆமாம் தம்பி, இப்போது சொல்லுங்கள், இப்போதும் உங்கள் அம்மா மீது விசாரணை நடத்த வேண்டுமா, அல்லது இப்போதும் அவரை விட்டு விடலாமா? இந்த எல்லாவற்றுக்கும் பின்னால் உங்கள் அம்மா தான் இருந்தார் என்பது இப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார். எனக்கு எதுவுமே புரியவில்லை. அம்மாவை போலீஸ் தன்னுடன் அழைத்து சென்றது. அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. ஆர்த்திக்கு மிக அதிக அளவில் போதை மருந்துகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதனால் அவளுக்கு சிகிச்சை ஆரம்பிக்கப்பட்டது. மெதுவாக ஆர்த்தியின் உடல்நிலையில் மேம்பாடு ஏற்பட ஆரம்பித்தது.
ஆனால் எங்கள் உறவில் ஏற்பட்ட காயம் முழுமையாக ஆறவே இல்லை. அம்மா இப்போது சிறைக்கு பின்னால் இருந்தார். நான் என் உள்ளுக்குள் உள்ள புயலுடன் போராடி கொண்டிருந்தேன். அதில் சொந்தங்களின் சதி, அன்பின் உடைவு மற்றும் நம்பிக்கையின் மரணம் ஆகியவை அடங்கும். வாழ்க்கை திடீரென நின்றுவிட்டது போல் இருந்தது. இப்போது எல்லாவற்றையும் மீண்டும் தொடங்க வேண்டியிருந்தது. ஆனால் இந்த முறை முற்றிலும் தனியாக. எனவே நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மூட நம்பிக்கை, பேராசை மற்றும் ஒருவரின் சுயநலத்திற்காக ஒருவரின் வாழ்க்கையுடன் விளையாடுவது ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். உண்மை எவ்வளவு மறைக்கப்பட்டாலும் இறுதியில் அது வெளிப்படும். ஒருவரின் கனவுகள், உறவுகள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு துரோகம் செய்வது மிக பெரிய குற்றம். அதன் விளைவை சட்டம் மட்டுமல்ல, நேரமும் மற்றும் விதியும் கூட மிக கடுமையான தண்டனை அளிக்கும். நன்றி.